ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நான் இந்த வருஷம் தீபம் வைக்கிறதுக்காக புது விளக்கு ஒரு 21 விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நான் 21 விளக்கு இல்லாட்டி 19 விளக்கு இந்த மாதிரி தான் வாங்குவேன். மோஸ்ட்லி நான் 21 விளக்கு வாங்கிடுவேன். வீட்டில் இடம் கம்மியாக இருக்கனால வைக்கிறது, அதாவது நம்ம தீபம் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் விளக்கு நான் 21 விளக்கு தான் வாங்கிட்டு வருவேன். இப்போ நான் 21 விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியே நம்ம விளக்கில் ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு 2 கப் தண்ணி நல்லா சூடுபடுத்திட்டு, அதாவது என் விளக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சூடுபடுத்திட்டு நல்லா ஓரளவு லைட்டாக ஹீட் ஆனதும் அதுக்கப்புறமா நான் விளக்கில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுவேன். அப்போ விளக்கு நல்லா ஊறி வந்துடும். நார்மலாக 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். விளக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்பொழுதுமே தண்ணி லேசாக ஹீட் பண்ணிட்டு தான் விளக்கில் சேர்த்து ஊற வைப்பேன். அது இன்னும் நமக்கு எண்ணெய் கம்மியாக தான் செலவாகும். அதாவது எண்ணெய் வழிஞ்செல்லாம் கீழெல்லாம் போகும் பாருங்கள், அந்த மாதிரி போகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் வேணால் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தண்ணி விளக்கு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விடணும். இல்லைன்னா நம்ம விளக்கில் அங்கங்கே காஞ்சிருக்கும், அங்கங்கே ஈரமாக இருக்கும். ஸோ ஈவனாக ஊறி இருக்காது, அப்புறம் எண்ணெய் ஜாஸ்தியாக இழுக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நான் 2 விளக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 2 பாத்திரத்தில். ஸோ இது புது விளக்கு, இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது. இந்த பிளேட்டில் இருக்கிற விளக்கு பார்த்திங்கன்னா பழைய விளக்கு, போன வருஷ விளக்கு, அதுக்கு முன்னாடி வருஷ விளக்கெல்லாம் நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த விளக்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கறி எண்ணெய் பிசுப்பு எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த வருஷம் தீபத்துக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி நான் சுத்தம் பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லா விளக்கையும் நான் தண்ணியிலிருந்து ஒரு ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் நான் காய வைக்க போகிறேன். இதை அப்பப்போ நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு காய வச்சுக்கோங்க. இல்லைன்னா விளக்கில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அந்த தரையில் அங்கேயே தான் இருக்கும். சீக்கிரம் காயறதுக்கு லேட் ஆகும், அதனால் சீக்கிரம் காயாது. ஸோ அப்பப்போ நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு விளக்கை காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் விளக்கெல்லாம் காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகலை, ஸ்கூல் விட்டு வேனில் வருவாங்க, ஸ்டாப்பில் போய் நம்ம கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு பையனை பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு இப்போ நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம எல்லா சாமிக்குமே ஒவ்வொரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம தீபம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விளக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் பாதி வச்சுட்டு இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோவிலில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு எந்த கோவிலுக்கு போனீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் விளக்கு போட்டுட்ருக்கேன். விளக்கு தீபம் ஏற்றுறதுக்காக எண்ணெய்லாம் ஊற்றி திரி போட்டுட்ருந்தேன். எல்லோரும் விளக்கு வச்சுருக்கிறத பார்த்துட்டு எங்கள் பாப்பா போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்ணும் அப்படின்னு பாப்பா கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு என்கிட்டயே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் விளக்கு வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். பொதுவாக கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நான் விளக்கு நம்ம கம்மியாக வைக்கிறோமா அதிகமாக வைக்கிறோமா அப்படிங்கிறதில்ல. நான் விளக்கு வாங்குறதே பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கிடுவேன். அதாவது எனக்கு விளக்கு வாங்குறது பிடிக்கும். அந்த கொஞ்சம் டிசைனாக இருக்க விளக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வாங்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ நான் வாங்கிடுவேன். நம்ம வீட்டில் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது, அதாவது இடம் அங்கங்கே எங்கேயாவது ஒரு விளக்கு தான் வைக்க முடியும், அந்தளவுக்கு தான் நம்ம வீடு சின்ன வீடு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், விளக்கு நிறைய வாங்கிடுவேன். அப்புறம் தீபம் வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊற்றி நம்ம திரி போட்டுட்டு தீபம் வைக்கும்பொழுது என்னாகும், எனக்கு பாதி விளக்கு மிச்சமாயிடும். எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுட்டு திரி போட்டதுக்கப்புறம் எனக்கு மிச்சமாகும். விளக்கு நம்ம எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த இடமெல்லாம் விளக்கு வச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா பாதி விளக்கு மிச்சமாகும்.
ஸோ ஒவ்வொரு டைமும் அப்படி தான் ஆச்சு. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டில எல்லாம் தீபம் வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நான் இந்த வருஷம் நம்ம எல்லா விளக்குமே அழகாக கோலத்தில் வந்து நம்ம எல்லா பக்கமும் விளக்கு வச்சு அழகாக வந்து வச்சிடலாம். விளக்கு எதுவுமே மீதி ஆகாமல் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் எல்லா விளக்கையும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து தீபம் வைக்கும் பொழுது வீட்டில் வந்து மழை வந்துடுச்சு. அதனால் வந்து வெளியில் வந்து நாங்கள் தீபம் வைக்கலை. உள்ளே வந்து வீட்டு வாசப்படியில் மட்டும், அதாவது வாசலில் கொஞ்சமாக நாங்கள் ஆல்ரெடி தீபம் போட்டு வச்சுருந்த விளக்கெல்லாம் மட்டும் நாங்கள் இங்கேயே வச்சுட்டோம். அப்புறம் எண்ணெய் போட்டு அப்படியே வச்சுருந்ததெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து 3 நாளைக்கு தீபம் வைப்போம். நீங்கள் 3 நாள் தீபம் வைப்பீங்களா, இல்லை ஒரு நாள் மட்டும் தான் தீபம் வைப்பீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து 3 நாள் கண்டிப்பாக வைப்பேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறபோது தான் நான் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் தீபம் வைப்பேன். ஸோ இன்றைக்கி தான் கார்த்திகை முதல் நாள் அப்படிங்கிறதுனால சரி மழை வந்துடுச்சுன்ட்டு நான் வந்து மீதம் இருந்த தீபம்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். சரி நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்காவது கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இனி நாளைக்கும் மழை வந்துடுச்சுன்னா ஸோ அப்புறம் நம்ம வெளியில் வைக்க முடியாது, உள்ளே மட்டும்தான் விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு தான் தெரியும் மழை வருதா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் கோவிலில் எல்லா பக்கமும் விளக்கு வச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்திருக்க கோவில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன். எங்கள் ஊர் கோவிலில் வந்து தேரோட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவிலுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கோவிலில் எல்லா பக்கமும் வந்து தீபம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமிக்கு இன்னும் போய் விளக்கு வைக்கலை. ஸோ சாமிக்கு போயிட்டு ஒரு தீபம் போட்டுட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் தீபம் வைக்கிறதுக்காக விளக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டு வச்சிட்ருக்கேன். சைடில் பார்த்தா எங்கள் பாப்பா அவங்களுக்கு எடுத்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் தீபம்லாம் ரெடி பண்ணி வச்சதுமே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 நாளாக எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருந்தது. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வெளியில் என்னால் விளக்கு வைக்க முடியல. ஸோ வீட்டில் மட்டும் வாசப்படிக்கு வச்சுட்டு வாசலில் கொஞ்சமாக விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்க்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி வீடியோ அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.